வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும்
இன்றைக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இந்த 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தின் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தாவீது ராஜா அவன் ராஜாங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. நான் ஒரு பெரிய வீட்டை கட்டிவிட்டேன், என்னுடைய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி. அந்த 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்தில் உங்கள் கண்களை ஓட விட்டீர்கள் என்றால் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்பான், ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட ஆவலாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு முன்னாக நீ அநேகருடைய இரத்தத்தை சிந்திவிட்டாய். போர் என்று சொல்லி ராஜானா கட்டாயம் போர் செய்யணும், அதுக்கு தான் ராஜாவை ஏற்படுத்தியிருக்கான். நீ என் இரத்தத்தை சிந்தி விட்டாய், ஆனால் உனக்கு ஒரு மகன் இருப்பான், அந்த மகனுக்கு சாலமன் என்று பெயரிடு. அந்த மகன் அவனுடைய சுற்றிலும் சமாதானம் இருக்கும், அவனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சும்மா இருக்கவில்லை. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான பொன்னும் வெள்ளியையும் மரங்களையும் வெண்கலத்தை இரும்பையும் அவன் சவதரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளிலே சாலமனை அழைத்து இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, மகனே, நீ இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அவன் சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் உனக்காக சவதரித்து வைத்து விட்டேன், ஏராளமான பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் தொகையே இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன என்று சொன்னால், உனக்காக நான் எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்பாடு செய்து விட்டேன், ப்ரொவிஷன், உனக்கு வேண்டியவற்றை நான் எடுத்து வைத்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு சும்மா போ அப்படின்னு சொல்ல மாட்டார். நமக்கு தேவையானவற்றை அவர் சவதரித்து வைத்திருப்பார். ஒரு தாவீது எப்படி சவதரித்து வைத்தானோ அதுபோல கர்த்தர் நமக்கு தேவையானதை உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஒரு வேலையோ ஒரு படிப்போ எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒரு வீடோ, நம்ம எந்த வீட்டில் குடியிருக்கணும், எந்த தெருவில் குடியிருக்கணும், எந்த பட்டணத்தில் இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு கொடுக்கும்படியாக தீர்மானித்து விட்டார். ஆகவே அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஏற்பாடு செய்து விட்டார். ஏற்பாடு செய்தவர் செயலில் இறங்குங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்போ என்ன செய்யணும், உனக்கு எழும்பி காரியத்தை நடப்பி அப்படின்னா அரைஸ் அண்ட் பி டூயிங். நீ எழும்பி செய், உனக்கு முன்னால் என்ன இருக்கோ அதை நீ செய் என்று சொல்லுகிறார். பயத்தை விட்டுவிடு, சூழ்நிலையை பார்க்காதே, எல்லாவற்றையும் உனக்கு தேவையானது இருக்குது. வேதத்தில் அழகாக ஆண்டவர் சொல்வார், ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறவன் அதுக்கு முன்னால் அவன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க வேண்டும். அதற்கு செல்லும் செலவை அவன் கணக்கு பார்க்காமல் இருப்பானோ? இன்னைக்கு அநேகருடைய கடன் பிரச்சனை என்ன, அதன் காரணம் என்ன? நம்ம என்ன செய்கிறோம், நேரடியாக வேலையில் குதிச்சிடுறோம். ஆனால் ப்ரொவிஷன் நமக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்க்க மறந்து விட்டோம். என்ன இருக்குது, இதை முடியுமா, இதை நம்மால் செய்ய முடியுமா, இதை நம்மால் செய்ய முடியுமா? ஒரு சாரார் அப்படித்தான் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள்னு சொல்லுவோம் தெரியுமா? சில நேரம் சூழ்நிலைகள் கூட அப்படி இருக்கும். நம்ம எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு போவோம், ஆனால் பாருங்கள் எல்லாம் நல்ல பட்ஜெட் போட்டுட்டு தான் போயிருப்போம். ஆனால் சில நேரம் அங்கே போன பிறகு ஒரு பெரிய ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அதை மாதிரி சில காரியங்கள் நடக்கும்போது அது ஓகே, அது அப்படி தான் நடக்கும். நம்ம எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் முன்னாடி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறார். நீ உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். யார் நமக்கு உதவி செய்கிறார், அவர்களுடைய நிலைமை என்ன,
நாம் அவர்களுக்கு பாரமாக இருப்போமா? நாம் அவர்களை எப்படி நம்ம நடத்த போகிறோம்? நமக்கு தேவையான பொருள் என்ன என்பதையெல்லாம் ஒரு திட்டமிடல் இருக்கணும். அதன் பின்பு நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. உனக்கு தெய்வீக துணை உண்டு. நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன். இவையெல்லாம் உனக்கு செய்த நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:10 சொல்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான சாட்சி கேட்டோம். நான் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திர பலியை சொல்ல சொல்ல ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். வருடங்கள் எவ்வளவோ ஓடிவிட்டது, ஆனால் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். சீஷர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் படகுல மூழ்கி போகிறோமே என்று சொல்லும் பொழுது இயேசு எங்கே இருந்தார்? அந்த படவில தான் இருந்தார். அவர் சொன்னார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் அவிசுவாசமாயானீர்கள் அப்படின்னு சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே காற்றும் கடலும் அமைதலாய் இருந்தது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு கொந்தளிப்பு என்றாலும் எவ்வளவு தேவை என்றாலும் அதை கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்படி அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து வைத்து விட்டார். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோமா? முன்னேறி செல். நீ முன்னேறி போய்கிட்டே இரு, ஸ்டாப் ஆகிடாத. சூழ்நிலையை பார்த்து பயந்துடாத, சூழ்நிலையை பார்த்து பயந்துடாத. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். சில நேரம் பிள்ளைகள் நம்ம விளையாட்டுக்காக மேலேருந்து பிள்ளைகளை குதி அப்படின்னு சொல்லி கையில் பிடிப்போம். அந்த பிள்ளை என்ன செய்யும்? சின்ன பிள்ளையா இருக்கும், டவக்குன்னு குதிச்சிடும். ஏன்னா அதை யோசிக்க, அம்மா தான் கையில் வச்சுருக்காங்க, அப்பா தான் வச்சுருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் நின்னா பிள்ளை விவரமாக யார் கையில் குதிக்கும் தெரியுமா? அப்பா கையில் தான் குதிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் அம்மா இங்கே கீழே போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அது அப்பாவோட கையில் தான் குதிக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மோட ஆண்டவர் துணை நிற்கிறார். சரியா? சரி, கொஞ்சம் பெருசாக ஆயிட்டுனா குழந்தை என்ன செய்யும்? யோசிக்கும். ஒரு 16 வயது பிள்ளைய மேலேருந்து குதி, அப்பா பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யும்? பிள்ளை குதிக்குமா? குதிக்காது. என்ன செய்யும்? யோசிக்கும். அப்பாவோட ஹைட் என்ன, அப்பாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு, 16 வயசு டொம்முன்னு விழுந்தால் அவரே விழுந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கும். அப்பா கூட தான் இருக்காங்க, ஆனால் நம்ம யோசிக்கிறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், நிறைய கால்குலேஷன் போடுறோம், இதெல்லாம் தாங்காதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் வெளியில் வந்த பிறகு சொல்லுவாங்க, இல்லை உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு நினச்சேன். எப்படி சொல்லுவாங்க? கஷ்டப்படுத்த வேண்டாம். என்ன ஒரு பெரிய மனது பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி கூட நம்ம கூட அப்படித்தாங்க. ஆண்டவர் நம்ம இவ்வளோ வயசான பிறகு குதின்னு சொன்னால் நம்ம எழும்பி காரியத்தை நடப்பிக்கணும் அப்படின்னு கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு யோசனையை, ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. உனக்கு முன்னால் என்ன வேணா இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நான் உனக்கு எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து விட்டேன். நீ தயங்காமல் நீ எழும்பி உனக்கு முன்னால் என்ன இருக்கோ அதை செய்து கொண்டே போ என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நம்ம வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோமா? ரூத் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு, அந்த மருமகளும் விதவை, நகோமியும் விதவை, ஆனால் அங்கே அவ சொல்கிறா, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, உன் வாழ்க்கை போயிடுச்சு, என் வாழ்க்கையும் போயிடுச்சு, ஆனால் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடாதிருப்பேனோ. என்னுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருந்தது? நகோமி ஒரு விதவை, அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாள். அவள் விதவையாகி போனால் அவளுடைய 2 குமாரரும் இறந்து போனாங்க. 2 பெண் பிள்ளைகளும் மருமக்களும் விதவையானார்கள். ஒருத்தியை அவள் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டாள். ஆனால் இவளை போன்னு சொன்னாலும் போகாமல், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்,
உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம் என்று சொல்லி அவளோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். ரொம்ப கஷ்டத்தோடு இந்த மாறா வருகிறார். ஒத்தையில் வந்தால் கூட சமாளிச்சிடலாம். இப்போ கூட வந்திருக்கிறது ஒரு இளைய வயது மருமகள். என்னெல்லாம் யோசனை இருக்கும் பாருங்கள். இவளை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இவளுக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கணும், அடுத்தது இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், யாராவது இவளை கேவலமாக பேசிடக்கூடாது. இதெல்லாம் அவளுடைய உள்ளத்தில் வந்திருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு என்னுடைய காலம் எவ்வளவு இருக்குதோ, இந்த பெண் பிள்ளையை நான் வைத்து என்ன செய்வேன்? அவள் ஆண் பிள்ளைகளை வளர்த்து பழக்கப்பட்டவள். இப்பொழுது புதிதாய் ஒரு பெண் பிள்ளை அவளோடு வருகிறாள். 2 பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதிலையும் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதிலையும் நிறைய வித்தியாசம். சின்ன பிள்ளைகளே நீங்கள் பார்ப்பீங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெண் பிள்ளைகள் உணவு அதாவது அடுப்பு பாத்திரம் அப்படி வச்சு விளையாண்டுட்டுருக்கோம். இந்த பசங்களை பார்த்தா காரு எல்லாம் அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிறு வயதுலேயே அவங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே வித்தியாசம், வளர வளர வித்தியாசம். இதிலே பழக்கப்பட்ட இந்த நகோமி இப்பொழுது இந்த பெண்ணை கூட்டிகிட்டு வரணும். எவ்வளவெல்லாம் யோசித்திருப்பா பாருங்க. இந்த பெண் அதுவும் எழும்பி சொல்கிறா. இந்த சூழ்நிலை பார்க்குறாங்க, வறுமை, சாப்பாட்டுக்கள். அவள் சொல்கிறா, நான் வயல்வெளிக்கு போய் அரிக்கட்டுகளிலே சிந்துகிறதை பொறுக்கி கொண்டு போயிட்டு வா மகளே சொல்லியாச்சு. அவள் போகிறாள். அவளுக்கு தற்செயலாய் கிடைத்தது போவாஸ், அவளுடைய உறவின் முறையானுடைய ஒரு நிலத்தை அவள் அங்கே வேலை செய்யும்படியாக, அங்கே அந்த கதிர்களை பொறுக்கும்படியாக போகிறாள். அந்த போவாஸுக்கும் தெரியாது இவளுக்கு தன்னுடைய உறவின் முறை என்று சொல்லி. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு எப்பொழுதும் அவங்க யுத்தம் செய்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன் லோத்தினுடைய இந்த வம்சமாக்கிய மோவாபையும் அவர் நினைத்து இந்த ரூத்தை அவர்களோடு கூட சேர்க்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், ரூத் 2:12 எடுத்து வாசிக்கலாமா? பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறான். பாருங்க, அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா அவன் நிறைய அவனை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது வீட்டுக்கு வர எல்லாவற்றையும் மாமியோட பகிர்ந்து கொள்ளுகிறாள். மாமி சொல்லுகிறாள், போவாஸ் நம்முடைய உறவின் முறை, அவன் உன்னை திருமணம் செய்ய சுதந்திரவாளி, ஆகவே அவனுடைய வயலுக்கு போய் இப்படியெல்லாம் செய் என்று சொல்லி அவள் சொல்லி கொடுப்பாள். ரூத் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் படியெல்லாம் செய்தாள். தன்னுடைய மாமி கற்பித்த படிகளிலெல்லாம் செய்தாள். அதே அதிகாரம் 3:10 வாசித்தோன்னா, மகளே நீ கர்த்தரால் போவாஸ் சொல்கிறான், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன். நீ என்ன செய்யணும்? எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டியதான். நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லிவிட்டு அவனே அதற்கான முயற்சிகளை எடுக்கிறான். ரூத் 4ஆம் அதிகாரம் 13-16ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இந்த போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த ஆண் பிள்ளையை எடுத்து மடியிலே வளர்க்கிறவளாய் நகோமி மாறினாள். ஊரெல்லாம் அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். இந்த பிள்ளை தான் தாவீதுடைய தாத்தாவாக இருந்தான். தாவீது ராஜாவின் ஒரு ராஜாவுக்கு தாத்தாவாக இந்த ஓபேத் ஏதோம் இருந்தாம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். பாருங்கள், எழும்பி காரியத்தை நடப்பி, இப்படியே அவளை உற்சாகப்படுத்துகிற ஒருவர். இந்த போவாஸ் உற்சாகப்படுத்துகிறான், இந்த நகோமி உற்சாகப்படுத்துகிறார். எல்லாம் இப்படித்தான். இந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கிறது? தாவீது தன்னுடைய மகனுக்கு உற்சாகமூட்டுகிறான். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு ஊக்க சக்தி ஒன்று இருக்கிறது. யார் மேலே சார்ந்து கொள்ளும்படியாக? கர்த்தர் மேலே சார்ந்து கொள்ளும்படியாக தன்னால் ஆனவற்றை அந்த தாவீது செய்தான். ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் அவன் சவதரித்து கொடுத்தான். இதை போலதான் இந்த விதவையாகிய ரூத்தை ஊக்கப்படுத்த அங்கே நகோமி இருக்கிறாள்.
இங்கே போவாஸ் இருக்கிறான், நீ வேண்டிய படியெல்லாம் உனக்கு செய்வேன். மாமி அழகாக கற்பிக்கிறாள். அவள் கற்பித்த படியெல்லாம் அவள் செய்கிறாள், கற்பித்த படியெல்லாம் செய்கிறாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்து அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தார். இன்றைக்கி நம்ம கூட அப்படி நினைக்கலாம். நமக்கு இப்படி ஒரு உதவி செய்கிற ஒரு ஆள், ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு ஆள் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கும் வைப்பார். நம்மையும் சொல்லுவார், அப்படித்தான் நீ எழும்பி காரியத்தை நடப்பி. அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு அரசு அதிகாரி, அவங்க நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். அவர்களுக்கு நல்ல அழகான ஒரு மகள் இருந்தாள். திருமணமானது. திருமணமாகி எல்லாரும் வாழ்த்தினார்கள். இரவு நேரம் வந்தது. அந்த வீடு ஒரு இழவு வீடாய் மாறிடுச்சு. என்ன விஷயம்? எல்லாரும் அப்படியே கம்முன்னு ஆயிட்டாங்க. 2 குடும்பத்துலேயும் ஒரே அமைதியான போராட்டம். மகள் வீட்டுக்கு வந்துட்டா. அன்று இரவே வீட்டுக்கு வந்துட்டா. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? எல்லாரும் சொன்னாங்க, இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, கடைசியில் இப்படித்தான் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடைசியில் போய் இந்த அம்மாவோட வேதனையை பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்கும். ரொம்ப வேதனை. ஜெபம் பண்ணியதானே ஆண்டவரே நம்ம எடுத்தோம். இப்போ ஒரு நாள் அவங்ககிட்ட பேசும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த மணமகனுக்கு உடலெல்லாம் புண்ணு. இந்த மகள் இரவில் போய் பார்க்கும்போது அவருடைய உடம்பெல்லாம் நாற்றம் எடுத்து நாறிக்கொண்டிருந்தது. எப்படி வாழ முடியும் அம்மா? நான் எப்படி வாழ முடியும்? இந்த மனிதனோடு நான் எப்படி வாழ முடியும்? என் மகிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்க என்னுடைய பேச்சை கேட்டு என் மகள் நான் சொன்னதுக்கெல்லாம் சரியாக நடந்து கொண்டாள். இப்பொழுது என்னுடைய மகளுடைய சைடு, அவளுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டிய நிர்பந்தம். மணமகன் வீட்டார் சொல்லுகிறார், அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே. இவங்க வீட்டில் சொல்கிறாங்க, எப்படிங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? சாதாரணமான காரியமா? எங்கள் எல்லாருடைய கண்களுக்கும் இது மறைவாய் இருந்தது என்று சொன்னார்கள். பாருங்கள், சங்கீதம் 125 சொல்லுகிறது, ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும், நான் அந்த இருள் நிறைந்த இடத்துல இருந்தது போதும், நான் இருள் நிறைந்த இடத்துல இருந்தது போதும். அந்த மகள் சொன்ன துடித்து போயிட்டா, நான் இனிமேல் இந்த ஊருக்கே வரமாட்டேன், அப்படியே போகிறேன். அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகள் ஏதாவது தற்கொலை எதுவும் செய்து விடக்கூடாது. லீவு போட்டு போய் அவளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அருமையான ஒரு வாழ்க்கையை திரும்பவும் அந்த மகளுக்கு கொடுத்து இன்றைக்கு வாழ்ந்திருக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஒருவேளை இந்த சகோதரி சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு பயந்து கொண்டு இருந்தார்கள் என்றால் இந்த ஒரு அருமையான மீண்டுமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பார், அதில் பழுதானவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் மீண்டும் அதை கட்டுவார். பாழானதை எல்லாம் அதை எல்லாவற்றையும் முதல்ல சரி பண்ணுவார். இதுதான் கர்த்தர் நமக்காக செய்கிற ப்ரொவிஷன். நமக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து விடுவார். ஆகவே ரூத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உந்து சக்தியை கொடுத்தார், ஊக்குவித்தாங்க. மாத்திரமல்ல, அந்த ரூத் தைரியமாய் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள உதவி செய்தார்கள். இன்றைக்கு நமக்கும் அப்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அடுத்த உதாரணமாக நாகமான் என்பவனை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்றார்கள். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தொடங்கி நம்முடைய கண்களை ஓடவிட்டார். அங்கே சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் பெரிய மனுஷனாயிருந்தான். அவன் எண்ணிக்கை உள்ளவனாய் இருந்தான். அவன் நிமித்தமாய் ஆண்டவர் அவனுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாய் இருந்தவன், ஆனால் அவன் குஷ்டரோகியாய் இருந்தான்.
அவன் குஷ்டரோகியாக இருந்தான், பெரிய பலசாலி தான் அவன். குஷ்டரோகி, அது சீரிய தேசம் என்பதனால அங்கே குஷ்டரோகிகள் அலவுடு, அவங்க உள்ளே வந்துக்கலாம். ஆகவே அவன் படைத்தலைவன் என்கிற ஒரு பதவி அவனுக்கு இருந்தது. அங்கே பாருங்க, அந்த தேசத்திலேருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராய் தான் போரிட்டு இவன் வெற்றி பெற்றவன். அங்கேருந்து ஒரு சின்ன பெண்ணை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிறான். அந்த பிள்ளையை பாருங்கள், அந்த சிறைப்பிடித்து கொண்டு வந்த அந்த பெண் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் சொல்லுகிறாள், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். உடனே அந்த மனைவி சொல்கிறா, இன்னென்ன பிரகாரமாக அந்த பெண் சொன்னாள் என்று சொன்ன உடனே இந்த நாகமான் எழும்பி ரதங்களோடு கூட எலிசா என்ற தீர்க்கதரிசியின் வாசற்படியிலே வந்து நின்றான். பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு அங்கே அந்த குஷ்டரோகம் அருவருப்பானது, அங்கே உள்ளே வரக்கூடாது. இவன் வாசப்படியில் நின்ற உடனே நீங்கள் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். தீர்க்கதரிசி பரிசுத்தமானவர்கள், ஆகவே அவங்க இந்த அருவருப்புக்குள்ளே பார்க்க மாட்டாங்க. எதை பார்க்குறோமோ, ஏன் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஊழியம் செஞ்சால் ரொம்ப கவனமாக இருக்கணும், அருவருப்பை எடுக்கக்கூடாது, அருவருப்பானதை நீங்கள் செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தரிசனங்கள் வரும் பொழுது ரெண்டும் மெர்ஜ் ஆயிரும், ரெண்டுமே என்ன செய்யும், ஒன்றாய் கலந்து விடும். ஆகவே நல்லதை பார்த்து நல்லதை கேட்டு நல்லதையே பேச வேண்டும். இதுதான் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு இட்ட கட்டளை. அதுவும் பாருங்கள், அவன் இஸ்ரவேலின் பிரமாணத்துக்கு அவன் கட்டுப்பட்டிருந்தான். அவன் பெரிய தீர்க்கதரிசி. ஆகவே ஒரு ஆளை அனுப்பி, வாசலில் நிற்கிறவனுக்கு ஒரு ஆளை அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது நீ சுத்தமாவாய். அப்போ இந்த யோர்தானில் என்ன இருக்குது, ஒரு சுத்தமுள்ள ஜலமாக இருக்கிறது, சுத்தமாக்குறது ஒரு ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. யோர்தானில் ஒரு ப்ரொவிஷன், ஒரு வசதி செய்து கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நீ போய் அங்கே போய் என்ன செய்யணும், மூழ்கணும். அதனுடைய முடிவு என்ன இருக்குது, நீ சுத்தமாவாய். எல்லாத்தையும் அவன் முதலே சொல்லிட்டான். நீ போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, நீ சுத்தமாவாய் என்று சொல்லிவிட்டான். கர்த்தர் உன்னோடு கூட. அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் அந்த தண்ணியை மாற்றினால்தான் இந்த யோர்தானில் குளிக்கிற ஸ்நானம் பண்ணுகிற இந்த நாகமான் சுகமடைய முடியும். அல்ல, எல்லா குஷ்டரோகிகளும் போய் அங்கே போய் சுகமடைய முடியாது. அந்த வேளை, அந்த கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியம் பாருங்கள், அப்படித்தான் பாருங்கள். உடனே இந்த நாகமானுக்கு கடும் கோபம் மூண்டவனாகி, என் தேசத்தில் இல்லாத ஆறா இந்த தேசத்தில் சமாரியாவில் இருக்கிறது. நான் என்ன நினச்சேன், நான் போன உடனே அந்த இடத்த அப்படியே தடவி அவர் உடனே சொஸ்தமாக்கி விடுவார் என்று நினைத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கடும் கோபத்தோடு அவன் திரும்ப போனான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் திரும்ப நினைக்கும் பொழுது பாருங்கள், 13ஆம் வசனத்தில் அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உண்மை செய்ய சொல்லி இருந்தால் நீர் செய்திருக்க மாட்டீரா. ஒரு அற்ப காரியம், இந்த யோர்தானிலே போய் ஸ்நானம் பண்ணு, அவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தையை நம்பினார்கள். அந்த வார்த்தையை நம்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, உனக்கு நேரம் இருக்க அந்த யோர்தானுக்கு போப்பா. சொல்கிறதுக்கு யார்? அவனுக்கு கீழே பணி செய்கிறவர்கள் பணிவாய் சொல்லுகிறார்கள். கீழே பணி செய்கிறவர்கள் அதிகாரத்தோடு சொல்ல முடியாது, பணிவாய் சொல்லுகிறார். நம்முடைய சூழ்நிலையில் கூட அப்படித்தான். நம்முடைய தாயோ தகப்பனோ, நம்மோடு வேலை பார்க்கிறவர்களோ, படிக்கிறவர்களோ, பக்கத்து வீட்டுக்காரர்களோ, யாரோ ஒருவர் நம்மை இப்படி உற்சாகப்படுத்துகிற ஸ்தானத்தில் வைத்திருப்பார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் அங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது, உனக்கு எல்லாம் அங்கே தயாராக இருக்கிறது. யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் நம்மை அப்படியாக ஊக்கப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், ஊக்கப்படுத்துகிறார். அதனுடைய முடிவை சொல்கிறாரு, நீ சுத்தமாவாய். சரி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களேன்னு போய் அவன் முழுகின உடனே என்ன நடந்தது பாருங்கள். அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. ஓடி வருகிறான் திரும்ப இந்த எலிசாவிடத்தில். 2 ராஜாக்கள் 5:15 சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஆண்டவரை எப்படி அவன் உயர்த்துறான் பாருங்க.
இதை போல ஒரு தேவன் பூமியிலே இல்லை என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். என்றென்றால் கர்த்தர் செய்கிற காரியம் அவ்வளவு பெரிதாய் பயங்கரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இன்னும் 17வது வசனத்தில் பாருங்கள், இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் பலி செலுத்துவது இல்லை. எலிசா அழகா சொல்கிறான், நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. தேவனுடைய மனுஷனாகிய அவனுடைய வார்த்தையை நம்பி போனான். அவனுக்கு எதிராக இருந்த அந்த யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கினான். பெரிய தேவன் பெரிய காரியத்தை செய்து விட்டார். ஹல்லேலூயா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவர்களை கொடுப்பார். கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவங்க வாயினாலே சொல்லி நம்மை அப்படி ஊக்கப்படுத்தி அதை நோக்கி நாம் ஓடும்படியாக செய்வதை நாம் பார்க்க போகிறோம். 3வதாக பேதுரு. முதலாவது பார்த்தோம் ரூத், 2 நாகமன், 3வது பேதுரு. எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 10:11 எடுத்தவர்கள் வாசியுங்கள். பேதுருவே, எழுந்திரு, நீ அடித்து புசி என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். எழுந்திரு, நீ அடித்து புசி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 நம்ம பார்த்தோன்னா, இத்தாலியா என்னும் பட்டாளத்தில் ஒரு ஆர்மியில் 100க்கு அதிபதியாக்கி கொர்நேலு என்ற மனுஷன் இருந்தான். அவனை குறித்து அழகான ஒரு சாட்சி போடப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அவனே ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப நல்லவன் பாருங்க. அவன் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவை என்று அழைக்கவும் அப்படி ஒரு சத்தத்தை கேட்கவும் தரிசனத்தில் கண்டான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய தான தர்மங்கள், உன் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நினைவு கூறப்பட்டது. நீ இப்பொழுதும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவிடத்திலே ஆள் அனுப்பி நீ என்ன அவனுடைய வார்த்தைகளை கேளு என்று சொல்லுகிறான். நீ அங்கே இருக்கிற பேதுருவை அழைத்து வந்து நீ அவனுடைய வார்த்தைகளை கேளு. இவன் 100க்கு அதிபதி. ஆகவே அவன் தன்னுடைய வீட்டில் 2 மனிதர்களையும் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனையும் தெரிந்து கொண்டு இந்த பேதுருவை அழைத்து வருவதற்கு அவன் போக வைக்கிறான். எப்போ இவனுக்கு இந்த தரிசனம் கிடைத்தது? 9ஆம் மணி நேரத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது. நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணி உட்கார்ந்ததும், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே நீங்கள் செய்யலை ஆண்டவரே, எவ்வளவு நேரம் நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரி பிறகு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருப்போம். ஆனால் பாருங்கள், அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் தரிசனத்தை பார்க்கிறான். பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் அங்கே போய் சேரும்போது பேதுருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். அவன் 6ஆம் மணி நேரத்தில் அவன் போய் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டறையில் ஏறினான். அப்பொழுது அவன் சாப்பிட மனதாயிருந்து மிகுந்த அவனுக்கு பசி உண்டாயிற்று. அவன் சாப்பிட மனதாக இருக்கும் பொழுது அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். மேலிருந்து ஒரு கூடு மாதிரி ஒரு துப்பட்டி வருகிறது. அதுக்குள்ளே உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவ ஜந்துக்களும் இருக்கிறது, பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே இருக்கிற அதில் ஒரு சத்தம் கேட்டது, பேதுருவே நீ எழுந்து அடித்து புசி. பார்க்குறான், ஐயா உள்ள அருவருப்பான காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான், பேதுரு அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமானவைகளை நான் யாதொன்றை இதுவரைக்கும் புசிக்கவே இல்லை, நான் தீட்டுப்பட்டதை புசிக்க மாட்டேன். 2ஆம் தரமும் அதே வார்த்தை உண்டாயிற்று, நீ எழுந்திரு அடித்து பூசி. 3ஆம் தரமும் அப்படியே ஒரு வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது தேடிக்கொண்டு போனவர்கள் வந்தார்கள். இதோ உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறவர்கள் வந்திருக்கிறார், இவன் பயப்படாமல் நீ அவர்களோடு கூட போ என்று சொன்ன உடனே இவன் அவர்களோடு கூட இறங்கி போகிறான். மறுநாளில் பார்த்திங்கன்னா இந்த கொர்நேலி வீட்டுக்கு வருகிறாங்க. அந்த கொர்நேலி வீட்டில் அவன் என்ன செய்தான் பாருங்கள், தன்னுடைய சிநேகிதரையும் உறவின்மார் எல்லாரையும் வரவழைத்து அவன் பேதுருவுக்காக காத்திருந்தான். தேவதூதன் என்ன சொன்னான், நீ பேதுருவை அழைப்பித்து அவனிடத்தில் வார்த்தைகளை கேளு. இவன் என்ன செய்தான், எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டான், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம். பாருங்கள், இவனுக்கு இருக்கிற ஒரு தாகத்தை பாரு, என்ன சொல்ல போகிறான், எல்லாரும் கேட்கட்டும் என்று சொல்லி அவன் எல்லாரையும்
கூட எடுத்துகிட்டு வந்தான்னு பார்க்குறோம் பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10:24. அப்படி உங்கள் கண்களை ஓட விடுங்க. அப்போஸ்தலர் 10:34. அப்பொழுது பேதுரு பேச தொடங்குதான். என்ன சொல்கிறான் பாருங்கள், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன்னா இருக்கவங்கெல்லாம் புறஜாதியார், அவர்கள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்தார், இப்படியெல்லாம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு அவன் சொல்ல ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருந்தபோது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அப்பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதும் தேவனை புகழுகிறதையும் அவரோடு கூட வந்திருந்தவர்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஒரு பெரிய பிரமிப்பு. பரிசுத்த ஆவியானவர், அந்த பேச்சை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர், பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே அந்த பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு யார் மேலெல்லாம் பொழிய பண்ணாங்க? கொர்நேலியு மேலே, அவன் கூட்டி வந்த சிநேகிதர் மேலே, உறவின் முறையான் மேலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கும்போது என்ன நடந்தது? தேவனை புகழ்ந்தார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரும்போது நாம் பல பாஷைகளிலே நாம் தேவனை புகழுவோம், பல பாஷைகளிலே நாம் தேவனை புகழுவோம். எழுந்து அடித்து பூசி, பார்த்தியா, இங்கே வந்து புறஜாதிகள் கூட நீ போ, எழுந்துரு, அடித்து பூசி, எல்லாவற்றையும் நீ செய்துவிடு, நீ எல்லாவற்றையும் செய்துவிடு. அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஃபுல் ஸ்விங்கில் செய், சாதாரணமாக அரைகுறையாக வைக்காத, முழுமையாய் செய். அதைத்தான் அடித்து பூசி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். அன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் முடிவை நாம் பார்க்கிறோம். அநேகர் இவனுடைய பேச்சை கேட்டு அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, நீ எழும்பி புசி, நீ அடித்து புசி, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவனோடு கூட இருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியின் வரம் அநேகருக்கு கிடைத்தது. அநேகர் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய மந்தையிலே சேர்ந்தார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பயந்துட்டுருக்கோமா? சூழ்நிலையை பார்த்தா ஐயோ யாரும் என்ன சொல்லுவாங்களோ, பிரஜாதியிலெல்லாம் என்ன அனுப்புனாங்க? இல்லை, அங்கே உற்சாகப்படுத்துவதற்கு கொர்நேலியை ஆண்டவர் பேதுருவுக்கு அனுப்பினார். நீ முன்னால் போ அப்படின்னு சொல்லி அந்த தூதன் சொன்னான். எழுந்திருந்து போ, நீ எழுந்திருந்து அடித்து புசி என்று சொன்னதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் அப்படித்தான். எனக்கு திருமணம் ஆயிற்று. மறுநாள் ஆண்டவர் சொன்னார், எழும்பி நீ ஊழியத்துக்கு போகணும். இங்கே என்ன வேலை உனக்கு? கெட் ரெடி. எனக்கு 22 வயசு தான். நம்மளும் இன்னொரு வீட்டில் கொண்டே விட்டுருக்காங்க. அங்கேயே பேன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கும்போது நீ எழும்பு, ஊழியத்துக்கு போனால் என்ன நடக்கும் பாருங்கள். நானும் சிறு பிள்ளை. ஆண்டவர் சொல்கிறேன், நீ போ, நான் உன் கூட வருவேன், இப்படியெல்லாம் ஆட்களை பார்க்க போகிறேன், இவங்களுக்கு போ. நான் மெதுவாக போய் ஒவ்வொருத்தையாக பெர்மிஷன் கேட்கும்போது, ஐயா இங்கே பைபிள் உமன்னா என்ன செய்வாங்க? ரொம்ப கேவலம் பார்த்துக்கோ. பைபிளை தூக்கிட்டு இங்கே பைபிள் உமனெல்லாம் போக முடியாது, எல்லோரும் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, நீ இப்படி படித்து ஒரு பிரயோசனம் கிடையாது. அவ்வளோதான். அந்த வார்த்தை அப்படியே என்ன ஆயிடுச்சு, நல்லா ஒரு 4 மட்டம் போனேன், ஒரு 4 அடி உயரம் போனேன். நான் அப்படியே டப்புன்னு கீழே வந்து தரையாக மண்ணாக ஆயிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிங்க, வளரவே மாட்டேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் யாரெல்லாம் நீ போகும்போது அங்கே ஒரு வயதான ஒரு அம்மா இருப்பாங்க, உன்னை அந்த திண்ணைக்கு கூப்பிடுவாங்க. உன்னை கூப்பிட்ட உடனே ஒரு பாயை விரித்து உட்கார வைப்பாங்க. இதுதான் நான் சொல்லுகிற அடையாளம். நானும் சரி வரட்டும்னு பார்த்துட்டே இருந்தேன். 2 நாள் கழித்து ஆற்றுக்கு குளிக்க போனோமா, குளிச்சுட்டு வரும்போது ஒரே மழையிலையும் குளிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு சின்ன குடிசை இருந்தது. அதே போல் ஒரு வயதான அம்மா ஒரு பாயை தூக்கிட்டு வந்தாங்க. போட்டு உட்காருமா தாயி, உட்காரு, இதில் மழையில் ஏன் நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இதில் உட்காரு. ஆச்சரியப்பட்டு போனேன். நான் நினச்சேன் ஒன்று, இந்த அம்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொன்னால் பாதி பல்லும் காணும், பாதி கண்ணும் காணும், இது ஏதாவது எடுத்துக்கிடுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன், நான் கட்டாயம் சொல்லி இருக்க வேண்டும். அவங்களுக்கு எவ்வளவு அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாரு. மழையில் நினைக்கிறவங்களுக்கு பாயை போட்டு உட்காருமா, உட்காரு. அவங்க லாங்குவேஜில் தான் சொன்னாங்க, உட்காரு தாயி, உட்காரு. உட்கார்ந்தேன். நானும் முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னது அப்படியே நடக்க
சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆண்டவர் எழுந்திருந்து அடித்து பூசி என்று சொன்னால் நம்ம அதற்கு கீழ்ப்படியாது இருக்க முடியாது. நான் சூழ்நிலைகளை பார்த்தேன், ஐயோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, மறுபடியும் நம்ம ஊழியத்துக்கு வரலாம் அப்படிங்கும்போது எனக்கே ஒரு கேள்வி, எனக்கே பிள்ளை இல்லையே. போனதும் கேட்பாங்க எல்லாரும், எத்தனை பிள்ளைமா வச்சுருக்கேன்? இல்லை 7 வருஷமாக எனக்கு பிள்ளை இல்லை. யார் வருவா? ஆண்டவரிடத்தில் யார் வருவா? நீயே உனக்கே என்ன இல்லை, சாட்சி இல்லையே, உனக்கே ஒன்றும் நடக்கலையே, எதை போய் நான் சொல்லுவேன்? இப்படியெல்லாம் எனக்குள்ள பயம் இருந்தது, எனக்குள்ள சூழ்நிலைகளை பார்த்தேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லா ப்ரொவிஷனும் நான் செஞ்சு வச்சுட்டேன், எல்லாம் வச்சிருக்கிறார். எனக்கு மட்டும் அப்படி ஒரு ஊக்கமான ஒரு துணை இருந்தால், ஊக்கப்படுத்துகிற ஆள் இருந்தால், ஊக்கப்படுத்துகிற நபர்கள் இருந்தால், இல்லை நான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சிது அப்படின்னு போய் ஊழியக்காரங்கள்ட்ட சொன்னால், அப்படிலாம் ஆண்டவர் தரிசனம் கொடுக்க மாட்டார. ஓ அப்படி கிடையாது, நம்ம மனசாக நினச்சிக்கிட்டோம் போல். ஒருவருக்காவது ஒரு வாலிப மகள் வருகிறாள், அவளுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, ஆண்டவர் இதை ஏதோ ஒன்று சொல்லுகிறாள். அன்னைக்கு ஏலி என்பவன் கூட சாமுவேலை பார்த்து, ஓ நான் கூப்பிடலை, இப்போ உன்னை கூப்பிட்டது யாரு? தேவன் கூப்பிட்டாரு. அடுத்த முறை கூப்பிடும்போது நீ சொல்லணும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு. அப்பொழுது சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். இப்படி இன்னைக்கு சொல்லி கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. எல்லாரும் பெரிய ஊழியக்காரங்க, நான் போய் கேட்பேன், எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திருஷ்டாந்தரங்கள் மூலமாக மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில் மூலமாக மாத்திரமல்ல, மனிதர்கள் மூலமாகவும் அவர் சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நமக்கு ஆளெல்லாம் உடனே நம்ம நினச்சிக்கிட்டோம், ஆளே வரணும், ஆள் வராட்டா பரவாயில்ல, தூதனை அனுப்புவார், ஆள் வராட்டா பரவாயில்ல, அவர் ஒரு சத்தத்தை கொடுப்பார், வேத வசனங்கள் மூலமாக அவர் நம்மோடு பேசுவார். எனக்கு ஒரு காரியத்தை இதை செய்யலாமா வேண்டாமா, என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ முன்னேறி செல், நான் உனக்கு முன்னால் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாம் ஏசாயா 52:2 சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடுவான்ட்டு இருக்கிற அந்த பாண்டேஜ் எல்லாத்தையும் நீ அவிழ்த்து விடு. தூசியை உதறிவிட்டு எழும்பு, சூழ்நிலையை பார்க்காதே, மனிதர்களை பார்க்காதே, உன்னை பின்னால் இழுக்கிற நிந்திக்கிறவர்களை பார்க்காதே, தூசி அதெல்லாம் தூசி, அதை உதறிவிட்டு எழும்பு என்று சொல்லுகிறார். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். எல்லா ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வேலையை பார்க்குற இடமா இருக்கலாம், எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஒரு டேக் ஒன்று கொடுக்குறாங்க இல்லை, அந்த எங்கே வேலை செய்கிறோம், எங்கே படிக்கிறோம், இதுக்கெல்லாம் இருக்குது. இதில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. என்ன தெரியுமா? சிலருக்கு இந்த வேலைக்கு போகணும்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நீதிபதி ஆகணும், அவங்க எவ்வளவு நாள் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க பாருங்கள். இல்லை ஒரு டாக்டர் ஆகணும், எவ்வளவு நாள் அதற்கான முயற்சி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த சீட்டில் போய் உட்காந்து அந்த கோட்டை தூக்கி அப்படி போட்ட உடனே எப்படி இருக்கும்? அப்படியே பறந்துட மாட்டோமா? எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கள். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆடை, ஆண்டவர் கொடுத்துக்கிற அந்த உயர்வு, அந்த எக்ஸால்ஷன், அந்த இதை நாம் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீர் என்னோடு கூட வாரும், நான் படிக்க போகிறேன், நான் உயர் பதவியை வைக்கணும், நான் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன், ஆண்டவரே எனக்கு முன்னால் நான் பாதையில் போக நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ரூத்தோடு சொன்னவர், நாகமானோடு சொன்னவர், பேதுருவோடு சொன்னவர், இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் முன்னால் இருக்கிற அந்த பாதையில் நடங்க, ஓடுங்க, முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி அவர் நம்ம கூட இருப்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை நம்பி விட்டோம் அப்பா. இந்த நம்பிக்கையிலே நாங்கள் முன்னேறி செல்ல போகிறோம். எல்லா தடைகளையும் தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்னால் நீ செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா.
நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னீரப்பா. அவை எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்தரிக்க எங்களை பலப்படுத்துங்க. எங்கள் அதைரியத்தை மாற்றுங்கப்பா. பயமில்லாத ஆவியை கொடுங்கப்பா. அந்த காரியத்தை செய்ய எங்களை ஞானவானாய் உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. இந்த காரியத்தை செய்ய வரங்களையும் வல்லமைகளையும் தாளந்துகளையும் கொடுப்பீராக. உம்முடைய கிருபையிலே முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.